ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபன்னி கேம் பில்ல தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போயிடலாம். Free Fire India is set in எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க, லைக் பண்ணுங்க வீடியோவை. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே இறங்க போகிறோன்னா கேப்டவுனில் தான் இறங்க போகிறோம். ஆஹா, இந்த 90s வேறு வருது. முடிச்சு விட்டான் போங்க. ஏற தான் கொடுத்துக்கிட்டு லைஃப் வேறு கம்மிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரம் இறக்கவும் மாட்டேங்கிறான் டீம்மேட்டு. சீக்கிரம் இறக்குடா டேய். படா இறக்கிட்டான்டா. வெறும் 110 லைஃப் தான் இருக்குது, என்ன பண்ணுங்க, ஹெச்பி தான் இருக்குது. அது ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். வந்தவுடனே MP5 ஃபஸ்ட் லெவல் கிடச்சிது. தாம்சன் வேண்டாம் எனக்கு. ஆஹா, MP40 கிடச்சிருக்கு. M10 இருக்குது. MP40யோட M10 தான் எனக்கு பிடிக்கும், அதனால் M10 எடுத்துக்கலாம். ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கேன். கன்று, லாங் ரேஞ்சு கன்று ஒன்றுமே இல்லை. தேடுதாடி. பிளாஸ்மா இருக்குது காசு. பிளாஸ்மா சூப்பர் கன்று. நீங்கள் பிஆர் ரேங்கிட்ட செம்மையாக அடிக்கும். இதெல்லாம் இந்த சர்வே, இந்த ஃபேக்ட்ரி மேலே உட்காந்து சர்வே பண்ணுறவங்களாம் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கன்று. அம்மா தேவையில்லை, நீங்கள் அப்பப்போ கீழே இறங்க தேவையில்லை. ஃபேக்ட்ரி மேலாம் உட்காந்திங்கன்னா நீங்கள் தான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எனிமியும் இல்லை, ஒரு எனிமியும் இல்லை கேப்டவுனில். சரி, அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போயிடலாம். கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஒருத்தன் சோலோ டேர் போட்டு மாட்டிக்கிட்டான். அவனை தேடி தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம், நம்மளை அடித்து போட்டுறானா இல்லை அவன் அடித்து போட்டுறான்னு பார்ப்போம். பக்கத்தில் போகிறேன், நான் ஆளே காணோம். எங்கே வண்டி எடுத்துட்டான். நம்மளும் வண்டி எடுத்து போனால் தான் அவனை பிடிக்க முடியும். ஆட்டோ தானே, நம்ம ஆட்டோனா நம்ம நடந்தே போய் இது பண்ணிக்கலாம். பக்கத்தில் காமிக்கி. நம்ம ஃப்ரெண்டு வேறு கார் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் மேலே ஏறி காருக்குள்ளே ஏறி போகிறான் சீக்கிரம். நானும் போகிறேன், போக மாட்டேங்கிறான். மரத்தில் வேறு முட்டி சாவுறான். சீக்கிரம் போடாடி. அவன் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நானே கீழே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் நல்ல டேமேஜ் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஓசிக்கில் அடிச்சிட்டான். இந்த மாதிரி தான் கைஸ், ரொம்ப வெறுப்பாகும். நம்ம அவ்வளோ டேமேஜ் கொடுப்போம், ஒரு ஹெச்பி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் டீம்மேட்டு. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமி. மேலேயும் போட்டு தாக்கிட்டே இருந்தேன், ஸ்கைலர்லாம் போட்டேன். அதுக்குள்ளேயும் பிரிட்ஜை தாண்டி போயிட்டான். உடனே நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணிட்டான். நானும் போய் ரிவைவ் பண்ணிட்டு அப்படியே அந்த சைடு வழியாக போயிடும். ஒரு கில்லு கூட அடிக்கலாம். அந்த எனிமே அடித்தா தான் அவன் கில்லு கொஞ்சமாச்சும் இதே ஏறும் பாயிண்ட்டு. சீக்கிரம் போகும். இந்த ஃப்ரிட்ஜ் வேறு எங்கே எண்டுன்னே தெரில. போகிறோம். அவ்வளோதாங்க ஐஸ், வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு இங்கே நின்றுட்டான். இனிமே ஆளை காணோம். நானும் ஸ்கைலெல்லாம் போட்டு பார்த்தேன், அங்கே இனிமே இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அந்த சிப்லைன் தான் பிடிச்சி ஓட்டான்னு பார்த்தேன். சரி, நானும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் அப்பப்போ க்ளோவல் போட்டு பார்க்குறேன், ஆளே காணோம். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்தான். அதுக்கப்புறம் கீழே குதிச்சிட்டான்னு பார்த்தா கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. சிப்லைனில் போன மாதிரியும் தெரில. என்ன பண்ணு, எங்கே இருக்கான்னு தெரில.
அப்படியே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு டேங்க் இருந்தது. அது பின்னாடி தான் இருப்பான்னு நினச்சேன். சரி நானும் பக்கத்துக்கு போனால் கரெக்டாக ஏறி வச்சான். வந்து அழுத்தினேன். M10ல் ஒரு அழுத்து தான் கரெக்டாக ஹெட் விழுந்துச்சு. அடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு அப்போ தான் நம்ம டீம்மேட் வராது ஓசிக்கில் அடிக்குது. அப்படியே M10 லெவலப் பண்ணிடலாம். 2 இது இருக்குது. அப்படியே லெவலப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ 1 கிலோ தான் இப்போயே அடிச்சிருக்கோம். ஒரு 5 கிலோ மேலே அடித்தா தான் பாயிண்ட்டே ஏறும் கொஞ்சமாச்சு. நானும் இனிமேல் தேடிகிட்டே இருக்கேன். எவனும் இல்லை மாதிரி தெரில. சரி அங்கே எனிமி இல்லைன்னா அப்படியே கிளம்பி பீக்கு வந்துட்டோம். பீக்குக்கு வந்தால் இங்கே ஒரு சம்பவமே நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். கரெக்டாக இங்கே ஒரு மெடிக்கெட் இருந்தது. மெடிக்கெட்டே சுத்தமாக இல்லை. அப்படியே இந்த டென்ட்டுக்குள்ளே போய் உள்ளே கன்று இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சுடுவான் டீம்மேட்டு. டக்குன்னு வெளியே போய் பார்த்தா அத்தனை காரில் வெஹிக்கிளில் ஒரு எனிமியை வந்து இறங்குவான். கரெக்டாக இந்த எனிமி இந்த வெஹிக்கிள் சிம்பிள் காட்டணும். பின்னாடி திரும்பி பார்த்தா நான் 2 எனிமி கிட்ட. அவனை அப்படியே பின்னாடி இருந்து போட்டு ஒருத்தனுக்கு 78 விழுந்தது. அப்படியே ஸ்கைலர் ஒன்று போட்டு திரும்பி சுட்டேன். அடுத்து M10 வச்சு ஒரு அழுத்தினா அதுக்குள்ளேயும் நம்ம டீம்மேட்டே போட்டாங்கன்னு. சரி அப்படியே நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிவிட்டு அப்படியே இவனையும் கொண்டுட்டு அப்படியே ஒரு மெடிக்கெட்டு எல்லாம் வச்சுருந்தான். M14 இருந்தது. அதுக்குள்ளேயும் பின்னாடி ஒரு எனிமி வந்துட்டான். பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரே ஒரு எனிமி. நானும் ஸ்கைலர் போட்டுலாம் அடித்தேன் அவனை. அதுக்குள்ளேயும் பின்னாடி உள்ள இன்னொரு எனிமி வந்து அடிச்சிட்டான் அவனை. இவ்வளோ டேமேஜ் கொடுப்பான் பாருங்கள். இன்னொரு எனிமி. சரி நானும் டக்குன்னு சரி மெடிக்கெட் போட்டு டக்குன்னு கில் அடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவன் ஓசி கில் அடிச்சிடுவான்னு. அதுக்குள்ளேயும் எரிசோ போட்டு நம்மளை முடிச்சு விட்டான் எனிமி. அதுக்கப்புறம் நானும் ஹெல்ப்மீன்னு கத்துறேன். அப்போ தான் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணிட்டான். அப்பயும் க்ளோவால் உடைச்சான். அப்பயும் ரிவைவ் பண்ணிவிட்டு டக்குன்னு க்ளோவால் போட்டேன். இன்னொரு க்ளோவால் எதுக்கோ. சரி அப்படியே நம்ம கில்லை செக்யூர் பண்ணால் அதே செக்யூர் ஆயிடுச்சு. சரி நானும் அந்த எனிமி இருப்பான்னு பார்த்து அந்த இது குணாயெல்லாம் போட்டேன். குணாய் போட்டப்போ அவன் ஆளே காணும் ஓடிட்டான்னு நினச்சி நானும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரஷ் பண்ணல அவன் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி அங்கே தான் போயிருப்பான், பக்கத்தில் தான் இருப்பான்னு பார்த்தா சுற்றி தேடினேன், எங்கேயும் இல்லை. சரி அப்படியே நம்ம பீக்கு சென்டர் வந்துடலான்னு போயிட்டேன். கரெக்டாக பீக் சென்டர் வந்ததும் இங்கே ஒரு எனிமி ஓடிட்டு இருந்தான். என்னை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சுட்டதையும் பார்க்கல. அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். நானும் கிரனேட்லாம் போய் தூக்கி வீசினேன். அதுக்குள்ளேயும் என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நம்ம டீம்மேட் ஹெல்ப் பண்ணி அப்படியே நான் இங்கே ஒரு ஓசிக்கில் அடிப்பேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஓசிக்கில். நம்ம டீம்மேட் மட்டும் அடிக்கிறேன். சரி நானும் பதிலுக்கு அடிச்சிட்டேன். நிறைய லூட்லாம் வச்சுருந்தான். 4th லெவல் வச்சுலாம் வச்சுருந்தான். அதெல்லாம் டீம்மேட் எடுத்துட்டான். மெடிக்கேட் போட்டு இன்னும் 14 பேர் அலைவில் இருக்காங்க. இத்திலூண்டு ஜோனில் 14 பேர் அலைவில் இருக்காங்க. எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. போய் அடிப்போமா மாட்டோமான்னு தெரில. பாருங்கள், லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். இது ஒரு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், பண்ணிடுங்க ப்ளீஸ். நானும் தேடிட்டு இருந்தேன். 13 பேர். லாஸ்ட்டு ஜோனு, சின்ன ஜோன் தான். சரி ஈஸியாக கிடச்சிடுவான்னு பார்த்தா எந்த எனிமி எங்கே இருக்கானே தெரில. நானும் சுற்றி தேடிட்டு இருந்தேன். அடுத்தப்போ ஒரு எனிமி இல்லை, இது நாக் ஆகிட்டான், எலிமினேட் ஆகிட்டான். இன்னும் 12 பேர் தான். நம்ம ஃப்ரெண்டு வர டீம்மேட் வர ஆஃப்லைன் போய் நாக் ஆகிட்டாரு. இப்போ இங்கே ஒரு எனிமி ஓடிட்டு இருந்தான். டக்குன்னு ஹெட்ஷாட் அடிக்கலாம் பார்த்தா ஹெட்ஷாட் இல்லை. சரி அவனை போய் ஓடி போய் அடிச்சிடலாம் அப்படி பார்த்தா அவனுக்கு நெட்டு ஆஃப்லைன் போயிட்டான். ஈஸியாக அடிச்சிட்டேன். அவ்வளோதான், டீம் வைப்பிட்டோன்னு. இன்னும் 10 பேர் தான் அலைவில் இருக்காங்க. போய் அடிப்போமா தெரில. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவன்கிட்ட லூட்லாம் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போனேன். சரி இங்கே ஒரு கிரனேட் இருந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். நானும் சுற்றி என்ன சரி பீக் மேலே இருப்பான் பார்த்து பீக்கு மேலே போயிட்டேன்.
பீக் மேலே போனால் எங்கேயாச்சும் எனிமி இருப்பான். சரி இங்கே தான் எங்கேயாச்சும் எனிமி இருப்பான்னு இங்கே பார்த்துட்டு இருந்தேன் சைலண்ட்டு. சரி இங்கே எவனும் இருக்க மாதிரி தெரில. அந்த வீட்டில் இருந்தான், அந்த பெரிய வீட்டில் இருந்தான். சரி அங்கே போகலான்னு சரி போயிட்டேன். அப்படியே இந்த எனக்கு நேராக தெரிய ஒரு வீட்டில் தான் எனிமி நிறைய பேர் இருந்தாங்க. சரி போய் அவங்கள போய் நாக் பண்ணிடலான்னு போனேன். போகிற இடத்துல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இங்கே உள்ள ஒரு குளோவால் போட்டு ஒரு எனிமி இருந்தான். அவனும் இது லாஸ்ட்டு எல்லா டீம்மேட்லாம் அவுட் ஆகிட்டான் போல அவன் டீம்மேட்டு. நான் அது கிரெனேட் போட்டால் எனக்கே தெரியுமாது. சரி அப்படியே இன்னொரு கிரெனேட் போடும், சரி மாட்ட மாட்டான் தான் நினச்சேன் கிரெனேட்டில். இங்கே பாருங்கள், கரெக்டாக அவன் கன்று தெரியும், அந்த கன்னில் அப்படியே கரெக்டாக போடுவேன். போட்டால் சரி அவன் இப்போ ஓடிப்பான்னு நினச்சி பார்த்தா அவன் 140 இது வந்தான். அப்படியே அவனை M10 அழுத்தி பிடிச்சி ஒரு கன்று இது பண்ணிட்டு கொண்டுட்டு அவனை நாக் பண்ணிட்டு கில் எடுத்துட்டேன். அப்படியே இந்த பக்கம் இன்னொரு எனிமி எப்போ வந்தான்னு தெரியல. இங்கே ஒரு அழுத்தி பிடிச்சேன். ஒரு அழுத்து பிடிச்சேன். ஆனால் நான் ஒரு புல்லட் கூட பண்ணலாம் அவன் மேலே. இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் செகண்ட் லெவலில் வச்சுருந்தேன். கரெக்டாக M10 எல்லா புல்லட்டுமே ரீலோட் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக ரீலோட் ஆகிற நேரத்தில் என்னை முடிச்சுப்பான். அப்போது கரெக்டாக எவனோ ஒருத்தன் தேர்ட் லெவலில் இது வச்சுருந்தான் போல் M10. அப்படி குதிக்கும் போது தேர்ட் லெவல் M10 மாறிடுச்சு. அப்படியே அவனை கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு எனிமி இருந்தான். சரி கீழே போய் நம்ம கில் அடிக்கலாம், ஒரு 7 கிலோ அடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 8 கிலோ ஆயிரும்னு கீழே போய் ஜம்ப் பண்ணிவிடுவோம். நாங்கள் அப்படியே இந்த எங்கள் காரில் வரோம் பார்த்தீங்களா, இவன் தான். அப்படியே கீழே போயிடும். இவன் டீம்மேட் தான் கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் டீம்மேட் தான் கீழே இருப்பான். இன்னொருத்தன் மேலே இருந்தான். மொத்தம் 3 பேர். அந்த ஒருத்தன் கீழே போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான். சரி அவனை போய் கீழே அடிச்சிடலாம் பார்த்தா இங்கே பாருங்கள், நான் வரதே தெரில. அதுக்கப்புறம் டக்குன்னு க்ளோவல் போட்டேன். நானும் அழுத்தி பிடிச்சேன். சைடில் 2 பேர் வந்து அட்டாக் பண்ணி கொண்டுட்டாங்க. இதில் தான் நம்ம டீம்மேட் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. இது அழகாக பூயா மேட்ச்சு. பட் நம்ம டீம்மேட்டு சொதப்பிடுவாங்க. பின்னாடி தான் எனிமி நின்றுருந்தான். ஆனால் அவர் முன்னாடி பார்த்து சுட்டுட்டு இருந்தார். இவர் என்ன மேலேன்னு பேக்கப் கொடுத்துட்டு இருந்தார். சரி மைக்கு போட்டு சொல்லலான்னு பார்த்தா அவனுக்கு தமிழ் புரியாது வேறு, ஹிந்திக்காரங்க. சரி அவனை முடிச்சு விட்டாங்க. பின்னாடி வந்து அவனை முடிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம இன்னொரு லாஸ்ட் டீம்மேட்டு தான். 2 பேரும் அடிப்பான்னு தெரில, ஏறி போட்டாரு. 2 பேரும் சேர்ந்து பின்னாடி அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நல்ல மேட்ச்சுங்க, புய் அடிக்க வேண்டிய மேட்ச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த மேட்ச் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட்டு காரே வந்திருக்கோம். சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ 2 நாள் கழித்து போடுவேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஸ்டடிலாம் இருக்குது. சரி அப்புறம் பார்க்கலாம்.